ஐயோ 50 லட்ச ரூபா டீலாக இருந்தால் என்னையா? எனக்கு வந்து நல்ல தரம் கெட்டது தான் முக்கியம். ராகு காலத்தில் நான் வாங்க மாட்டேன். அவன் இப்போ கொடுத்தா தான் நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு இந்த டீலே வேணாம். போயா தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் போச்சு ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாங்க வாங்க. இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோக்கு எத்தனை பேர் வந்து அவளாக காத்துட்டு இருந்தீங்க எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறது நல்லதாக கெட்டதான். நம்ம எங்கேயோ ஒரு விவசாயி, அவன் என்ன ஜாதி கேஸ்ட்லேயே தெரியாது, அவன் சோறு தான் நம்ம திக்கிறோம். அவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேக் குக் பண்ணியிருப்பான். அந்த கேக்கை தான் நம்ம இங்கே சாப்பிட்றோம். அவன் கிறிஸ்டியனாக கூட இருக்கலாம், ஏன் அவன் யார் வேணால் இருக்கலாம், அவன் ஃபாரினராக கூட இருக்கலாம். அந்த ஒரு கேக்கை தான் நம்ம இங்கே சாப்பிட்றோம். ஸோ இது மாதிரி பல பேக் பண்ண விஷயங்கள், அவங்களாம் என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் மனிதன், ஒரே ஒரு மனிதன். அந்த ஒரே ஒரு மனிதன் என்ற ஒரு விஷயத்த எல்லாருமே தூக்கி போட்டுட்டு நம்ம இங்கே வந்து ஜாதி மதம் அது மாதிரி இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் மூட நம்பிக்கைகள், இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சாமி குலசாமி குலதெய்வம், அதுக்கப்புறம் இத்தனை சாமி இந்துவில் ஏன் இருக்குது, ஒரே சாமி தான். இத்தனை விதமாக வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு இத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சொன்னது ஒரே தெய்வத்தை தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வகை வகையாக வந்தாங்க, விதவிதமாக வந்தாங்க. இத்தனை பேரையும் ஒரே ஆளை இத்தனை விதமாக கும்பிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்வேட்சையை கொடுத்தது தான் இந்துத்துவம். இதை புரியல. இதான் சனாதன தர்மமே. இந்த தர்மத்தெல்லாம் எப்படி எப்படி நமக்கு ஆக்கணும், எப்படி கடைப்பிடிக்கணும், எப்படி எப்படி வந்து மக்கள்கிட்ட பேசணும், எப்படி வந்து ஒரு குரு அப்படின்றவர் யார், எல்லாமே சொல்லி கொடுத்தது நம்ம தர்மம். போன வீடியோவில் கூட சொன்ன மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு பைத்தியம் தான் முடியும். எது கரெக்டுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கே வாழ்க்கையே வீணாக போயிடும். அதை விட்டுட்டு நம்ம உண்மையிலே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு எவ்வளோ பெரிய நல்லது நடக்குதா அப்படி இருந்தாலும் கெட்ட நேரத்தில் நல்லது ஏன் நடக்கணும்? இப்போ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, உடனே என்ன வெட்டிடுறீங்களா, இல்லை தூக்கி போட்டு குப்பையில் போட்டுடுறீங்களா? தம்பி, நீங்கள் தானே வளர்த்து பெற்றுக்கிறீங்க. அப்போ அங்கே மட்டும் ஏன் நல்ல நேரம் கெட்ட நேரம் வேலை செய்யலை? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்து விடை கிடச்சி அதை விட்டு நீங்கள் வெளியில் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். கெட்ட நேரத்தில் குழந்தை பிறந்துச்சுங்க, ஆனால் அந்த குடும்பம் நல்லா தான் இருக்குது, சுபிக்ஷமாக இருக்குது, மகாலட்சுமி பிறந்ததுங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அந்த நினைவை மாற்றுறதுக்கு தான் இறைவன் உங்களுக்கு அந்த மாதிரி பரீட்சை வைக்கிறார். இந்த நினைவை மாற்றுக்கு கட்டாயமாக எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோவில் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ட்ரால் பண்ணி கண்டென்ட் போடுறோன்னா உண்மையை புரிய வைக்கிறதுக்கு தான். நம்ம வந்து சீரியஸாக பேசுகிறதுக்கோ இல்லை ஜாலியாக பேசுகிறதுக்கோ வந்து ரெண்டு வித்தியாசமும் இல்லை. ஒரே கண்டென்ட்டு தான், சொல்கிற விதானம் வேறு, மக்களுக்கு புரிய வைக்கிறது வேறு. இது வந்து எல்லாருக்கும் ஹர்ட் ஆகுது இதாகுது அப்படின்னா சிம்பிள் பாயிண்ட் தான். ஒருத்தருடைய பிலீஃப் இருக்கலாம், ஆனால் அந்த பிலீஃபு உங்களையே வந்து காலி பண்ணுற பிலீஃபாக இருக்கக்கூடாது. அது பேர் தான் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் போச்சுன்னா பித்தனை ஆகிடுவீங்க, பைத்தியம் ஆகிடுவீங்க. இதுக்கு ப்ரூஃப் எத்தனையோ பேர் இங்கே வந்து சொசைட்டியில் அதோடைய கோர் லெவலுக்கு போயிட்டு நிம்மதியே இல்லாத சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு இது செய்யலைன்னா என்ன சாமி கோச்சு போகிறான், என்ன பண்ண போகிறார் உங்களை? நம்ப மாட்டேன். ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் இது பண்ணலன்னா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பண்ணாமல் இருந்து பாருங்கள். இப்போ புரியுதுங்களா அமெரிக்கா ஏன் முன்னேறி எங்கேயோ இருக்குன்னு? சிம்பிள். நம்ம நாடும் அங்கே இருக்கணும்னா முதல்ல நம்ம இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் தூக்கி போட்டு தெய்வ நம்பிக்கைக்கு வரணும். தெய்வ நம்பிக்கைக்கு வந்து தெய்வ நம்பிக்கையை மூட நம்பிக்கையை மாற்றாத தன்னம்பிக்கையோடு இருக்கணும். மாதிரி தெரியும், ஆனால் நடக்காது. நீங்கள் இந்த வருஷம் பூரா அப்படி கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். இவ்வளோ தாங்க. ஸோ இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஒரு ஷவுட் அவுட் நான் வந்து சுதா சந்தோஷமாக கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்ஸ் இது எல்லாமே. ஸோ ஹரியோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரியோம்.